வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நான் வந்து ரெசிபி எல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லைங்க. நான் வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எவர் சில்வர் பாத்திரம்லாம் வாங்கியிருக்கேன். அதையெல்லாம் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க இதெல்லாம் எங்க வாங்கினீங்க அப்படின்ட்டு. அதனால இப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்கலாமாங்க. இப்போ இந்த கடாய் வந்து நான் ஒரே ஒரு நாள் வாங்கிட்டு ஒரு நாள் நான் அடுப்பில் ஏற்றிட்டேங்க. வெல்லம் போட்டு நான் கேசரி உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த கடாய் எங்கே வாங்கினீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கரூரில் சரவணா கிச்சன் வேர்ஸுங்க. அந்த கடையை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. கைலாசன்ஸ் ஆப்போசிட் சந்தில் வந்துட்டு பிஎம்ஹெச்எஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த கடை இருக்குங்க. அங்கே தான் நான் இது வாங்கினேன். இதோட ரேட் வந்துங்க 360. அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸும் நான் வாங்கினேன். இப்போ இந்த ட்ரம்ஸ் ரெண்டும் வாங்கினேன். இது வந்து 500 சம்திங் வருதுங்க. ஒன்று வந்து 500 சம்திங் வருது. இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சரி பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா டால்பாய் கம்பெனி. டால்பாயில் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. அதனால் நான் வந்துட்டு இது 2 வாங்கினேன். இதில் வந்து பருப்பு போட்டே வச்சுட்டேன். ஒன்றில் பருப்பு துவரம்பருப்பு, ஒன்றில் உளுந்த பருப்பு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு நான் போட்டே வச்சுட்டேங்க. யாராவது அதிகமாக வந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் மாவு கூட அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் செட்டாக வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேங்க. அப்புறம் இந்த உட்டன் கரண்டி எனக்கு தேவைன்னு வாங்கினேங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி ஒரு 2 வாங்கினேங்க. இது எல்லாமே ரேட்டெல்லாம் வந்து பார்த்தா ரீசனபிளாக தான் இருந்துச்சுங்க. 130 சம்திங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் ஸ்பூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது எவ்வளோ ஸ்பூன் வாங்கினாலும் மறுபடியும் தேவையாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பூன்ஸும் வாங்கினேன். இந்த கரண்டி ஏதாவது ரைஸ் எல்லாம் பண்ணால் இதில் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி கரண்டி அழகாக இருந்துச்சு. அதனால் இதையும் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் பொண்ணு தான் திட்டுவா, அம்மா கடைக்கு போனால் எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க, இந்த கடாயை மட்டும்தான் நான் வாங்குறேன்னு போனேன். ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து பேபி ஃபுட்டு கொடுக்குற பிளேட்டு தான். இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு இதை வாங்கிட்டு வந்தேன். இதையெல்லாம் வந்து எங்கள் பொண்ணுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். அவள் வீடியோவில் பார்த்தா இதெல்லாம் எப்போம்மா வாங்கினீங்கன்னு கேட்க போகிறேன். என்ன ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி பாப்பாவுக்கு இதில் சாப்பாடு வச்சு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஆதிராவுக்காக இதை வாங்கிட்டேங்க. அப்புறம் இது வந்து இந்த பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்கிட்ட சும்மா சாதாரண கல் நான் எப்பயுமே வச்சுருப்பேங்க. உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரி இது மார்பிளில் இருந்துச்சு. சரி இது ஒன்று வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேங்க. இந்த பீட்ரு வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குங்க. சரி இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பீட்ரு ஒன்று வாங்கினேங்க. அப்புறம் இந்த உட்டன் ஸ்பூன் நல்லா இருந்துச்சு. அதனால் இதையும் ஒன்று வாங்கிட்டேங்க. அப்புறம் இந்த பேஸ்கெட்டு நான் வந்து இதில் முறுக்கு கூட வச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டினேன். இந்த பேஸ்கெட்டும் அங்கே தாங்க வாங்கினேன். சரவணா கிச்சன் வேர்ஸில் தான் நான் இதுவும் வாங்கினேன். இந்த பேஸ்கெட் வந்து 115 வாங்கினேங்க. அப்புறம் இது வந்துட்டுங்க இந்த மண் பாத்திரத்தை பற்றி இந்த டின்னர் செட்டு, மண் பாத்திரங்கிறத விட இது டின்னர் செட்டுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நான் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். மண் பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. அவங்க எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்காங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ பொருட்கள் அங்கே இருக்குங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. நான் வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது தேவைன்னா அங்கே போங்க. இது வந்து நான் அங்கே தாங்க வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நாட்டுப்புற சமையல்லாம் பண்ணும்போது நம்ம இதில் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டின்னர் செட்டை வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இந்த ஆயில் கேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நான் வச்சிட்ருப்பேங்க. அதுதான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். சரி இது ஒன்று வச்சுக்கலாமே, ஷோக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் கேன் மட்டும் ஒன்று நான் வாங்கிட்டு வந்தேங்க. இதோட ரேட் வந்து 350ங்க. இதுவும் நான் வந்து சரவணா கிச்சன் வேர்ஸில் தான் வாங்கினேங்க. நீங்கள் நான் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதனால தான் சரி இது அன்பாக்சிங் வீடியோவாக ஒன்று கொடுத்துடலாமே நம்ம அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க. என்கிட்ட நிறைய பேர் இந்த ரைஸ் ட்ரம்மை பற்றி கேட்டிருக்கீங்க. நான் அரிசி வந்து 2லையுமே இட்லி அரிசி ஒன்று, சாப்பாட்டு அரிசி ஒன்று போட்டு வச்சுக்குவேங்க. ஒன்று வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்ததுங்க. இன்னொன்று வந்து எங்கள் பெரிய மாமியார் பொண்ணு எனக்கு நாத்தனார் முறை வேணுங்க பாப்பாக்கா வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ அவங்க வந்து இதை கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் இது வந்து அரிசி 25 கிலோ வாங்குறதுனால எனக்கு இதுதான் சௌரியமாக இருக்குங்க. கொஞ்சம் காத்தோட்டமாக அப்பப்போ நான் வந்து திறந்து வச்சுக்குவேங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க. தேவையானதை வாங்குங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து நம்ம கடைக்கு போனால் இதை வாங்கலாமா அதை வாங்கலான்னு நம்ம மனசு அளவாயுது, நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். தேவையானதை வாங்கிக்கிங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.